வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல காரடையா நோன்பிற்கு எப்படி வெள்ளைக்காரடை செய்யறது, எப்படி உப்பு காரடை செய்யறது அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இந்த காரடையா நோன்பிற்கு பின் இருக்கக்கூடியதான அந்த தாத்பரியத்தை பத்தி இங்கிலீஷ்லயும் சரி, தமிழ்லயும் சரி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்பவுமே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபெஸ்டிவல் பின்னாடியும் சரி, ஒரு ஃபாஸ்டிங் பின்னாடியும் சரி, அதாவது ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னாடியும் சரி, ஒரு நோன்பு நூற்கிறதுக்கு பின்னாடியும் சரி, ஒரு பெரிய ஆழ்ந்த தத்துவம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தாக்கா இந்த காரடையா நோன்பு நூக்கிறது பற்றி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. ஒரு பெண்மணியானவள் அவள் அவளுடைய பக்தி ஸ்ரத்தையினாலேயும் அவளோட புத்தி கூர்மையினாலேயும் அவளோட ஆழ்ந்த அந்த ஸ்ரத்தையினாலேயும் அவளால் தன்னுடைய கணவனுடைய உயிரையே ஹார்ட் டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த யமதர்மராஜனிடமிருந்து மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த தத்துவம் அடங்கியது தான் இந்த காரடையா நோன்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காரடையா நோன்புல நம்ம பார்த்தோம்னாக்கா இம்ப்ராபபிள் அப்படின்னு சொல்லக்கூடியதான, இம்பாசிபிள் கூட இல்லை, இம்ப்ராபபிள் அப்படின்னு சொல்லக்கூடியதானது தன்னுடைய கணவனுடைய போன உயிரை யமதர்மராஜனது ஹார்ட் டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த யமதர்மராஜனிடமிருந்தே மீட்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய, அதாவது சாவித்திரியுடைய புத்தி கூர்மை, புத்தி சாதுரியம், அவளுடைய ஆழ்ந்த டிவோஷன், அவளுடைய பக்தி ஸ்ரத்தை இருந்தது அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம். இதை பற்றி நாங்கள் எங்களோட சேனலில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இந்த காரடையா நோன்பின் தாற்பயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் போய் பாருங்கள். இதை பற்றி உங்களோட குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லுங்கள். எப்போவுமே குழந்தைங்க நம்மளோட கல்ச்சரில் இருக்கக்கூடியதான அந்த ஆழ்ந்த தத்துவத்தையும் அந்த மீனிங்கையும் புரிஞ்சுட்டு அந்த நோன்பு நூக்கிறத பார்த்தாங்கன்னாலும் சரி, அல்லது ஃபெஸ்டிவல் கொண்டாடுறத பார்த்தாங்கன்னாலும் சரி, அவங்களுக்கு அது நல்ல புரியும். நம்மளோட கல்ச்சர் பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்களோட சேனலில் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.